வணக்கம் சகோதர சகோதரிகளே. உலகிலேயே கடினமான வேலை என்ன தெரியுமா? அது கல்ல சிலையா செதுக்கிற மாதிரி எளிமையா இருக்காது. ஆனா அதுவே தன்னைத்தானே ஒரு தகுதியுடையவனாக மாற்றிக்கொள்வது அவ்வளவு எளிதல்ல. ஒரு நல்ல மனிதராக இருப்பது சுலபம், ஆனால் தன்னை தகுதியுடையவனாக மாற்றிக்கொள்வதுதான் வாழ்க்கை. நீங்க வாழ்ற வாழ்க்கையில பெரும்பாலான முடிவுகள் நீங்க எடுக்கிறதா இருக்காது, ஆம்தானே? ஆனால் அது ஏன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களை நீங்களே தகுதியுடையவனாக மாத்திக்காம அலட்சியமாக இருந்ததுதான். இன்னும் எத்தனை நாட்களுக்கு உங்களை சேர்ந்த முடிவுகளை கூட மற்றவர்கள் எடுக்கணும்? நீங்க அவர்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழணுமா? இது உங்கள் வாழ்க்கை. நீங்க வாழ தகுதி என்னன்னு நீங்க தான் தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் அந்த டெசிஷன்ஸை எடுக்க சில கைடன்ஸ் வேண்டும் தானே? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்று உங்களை நீங்களே தகுதியுடையவனாக மாற்றிக்கொள்ள சுவாமி விவேகானந்தரின் 10 தத்துவங்களை பார்க்க போறோம். 7வது தத்துவம் மற்றும் 9வது தத்துவம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. சோ கடைசி வரி வீடியோவை பாருங்கள். இந்த 10 நிமிடம் உங்களை ஒரு புதிய மனிதராக ஆக்கும். சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், ஆண் மற்றும் பெண் இருவரும் சமம் என்பது வெறும் வாய்ப்பேச்சில் மட்டுமே உள்ளது. அது செயலில் வர வேண்டும். ஆணுக்கு நிகரான தனது தகுதிகளை பெண்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களது தகுதிகளை வளர்த்து கொள்ள நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். உங்களை நீங்களே முழு தகுதியுடையவனாக மாற்றிக்கொள்ள நினைப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டு அதை கிளிக் செய்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் உண்மையில் நீங்கள் நேரத்தை வீணடிக்காதவர்கள்தான். கமெண்டில் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என கருத்துக்களை பதிவிடுங்கள். வாங்க சுவாமி விவேகானந்தரின் சக்தி வாய்ந்த அந்த 10 தத்துவங்களை பற்றி பார்ப்போம். சுவாமி விவேகானந்தர், எழுந்திரு, விழித்துக்கொள், இலக்கை அடையும் வரை நிற்காதே, இது தன்னை செதுக்கிய வரிகள் என்கிறார். தத்துவம் 1, சுய ஒழுக்கம். மக்களே, ஒன்னு தெரிஞ்சுக்கோ, சிறந்தவர்கள் எந்த காரணத்தாலும் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. அவங்க வெற்றிக்கு பின்னணி என்னன்னு தெரியுமா? அதுதான் சுய ஒழுக்கம். உலகில் உள்ள வெற்றியாளர்கள் மற்றவர்களிலிருந்து எப்படி வேறுபடுகிறார்கள்? அவர்களுக்கு அதிசயமான திறமையோ அல்லது அதிர்ஷ்டமோ இல்லை. பதிலாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதுதான் சுய ஒழுக்கம். உண்மையில் சுய ஒழுக்கம் என்பது நீங்க விரும்பும் ஒன்றை தியாகம் பண்றது இல்லை. அதற்கு பதிலாக இன்றைய சந்தோஷங்களை கொஞ்சம் புறக்கணித்து உங்கள் எதிர்கால மகிழ்ச்சிக்காக பணியாற்றுவதே ஆகும். ஒரு சிற்பி ஒரு சிலையை உருவாக்கும் போது தேவையில்லாத பாகங்களை வெட்டி போடுவது போலதான் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கும் சோம்பேறித்தனத்தை நீங்க அகற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் குட்டி தூக்கம், தேவையில்லாத நண்பர்களின் சேர்க்கை, ஜாலி ட்ரிப், தவறான கண்ணோட்டம் போன்ற தேவையற்ற பழக்கங்கள் உங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கும். ஒரு சிறந்த அறிவு என்பது நாளை பற்றி இன்று யூகிப்பதுதான். காலை அலாரம் அடித்ததும் அதை அணைத்துவிட்டு மீண்டும் படுக்கைக்கு திரும்பாதே. உன் வெற்றியின் முதல் படி அந்த நிமிடத்தில் உன் மனதை கட்டுப்படுத்தி எழுந்து நிவர்வதுதான். பலமுறை நாம் புத்திசாலித்தனமாக யோசிப்போம், ஆனால் செயல்படும் போது பாதையை விட்டு விலகிவிடுவோம். அந்த இடைவெளியை நிரப்ப சுய ஒழுக்கமே தீர்வு. இது சிறைபிடிப்பல்ல, மாறாக உன்னை நீதான் ஆட்சி செய்ய வேண்டும் என கற்றுக்கொள்வது. ஒரு பேரரசு என்பது உன் மனதுக்கு அடிமையாகாமல் அதை உன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் போதுதான் உருவாகும். அப்போதுதான் உலகம் உன் காலடிகளில் விழும். ஆகவே உன்னை உருவாக்க ஆரம்பிக்கும் முதல் கருவியாக இந்த சுய ஒழுக்கத்தை கைப்பிடி. தத்துவம் 2, நம்பிக்கைதான் உயிர் மூச்சு. விவேகானந்தர் சொன்னார், உன்னை பற்றி உனக்கு நம்பிக்கை இருந்தால் உலகமே உன் காலடியில் வந்து விழும். தோல்வி என்பது ஒரு பாடம். வாழ்க்கையில் எல்லாரும் பயப்படுவது அது கண்டிப்பாக தோல்வியை கண்டுதான் இருக்கும். ஆனா பலர் இதை உணர்வதில்லை. அந்த தோல்விதான் ஒருவரை ஒரு சிறந்த சிலையாக மாற்றும் ஒளி. உண்மையில் தோல்வி முடிவல்ல, அது உன் பயணத்தின் பாதையை சரி செய்யும் ஒரு திசை காட்டும் கருவி. தாமஸ் எடிசனிலிருந்து சுவாமி விவேகானந்தர் வரை வரலாற்றில் நாம் அனைவரும் மதிக்கும் மகான்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான முறை சந்தேகப்பட்டிருப்பார்கள், தடுமாறியிருப்பார்கள். ஆனால் அவங்க எப்போதும் காலி கையோட விழுந்து எழுந்திருப்பதில்லை. அதற்கு பதிலாக அனுபவத்தோடும் நம்பிக்கையோடும் எழுந்திருக்காங்க. நீ ஒரு விஷயத்தை செய்து தோல்வியடைந்தால் அது தோல்வி இல்லை, அதற்கு பதிலாக அந்த விஷயத்தை செய்யாத வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு அர்த்தம்.
ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது 100 தடவை விழும். ஆனா அந்த விழுதுகள் தான் அவங்க கால்களுக்கு நடக்க வலிமை தரும். அதேபோல் உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அடுத்த படிக்கான ஒரு பயிற்சியே. தோல்வியை கண்டு பயந்தால் உன்னை அங்கேயே நிறுத்திவிடும். ஆனால் தோல்வியை நேசிப்பவன் அதிலிருந்து கற்றுக்கொண்டு உச்சிக்கு செல்கிறான். உன் காயங்கள் பிறகு உன் பாடங்களாக மாறும் என்று நினைவில் வை. அதனால் அடுத்த முறை தோல்வியடைந்தால் கவலைப்படாதே. அந்த தோல்வியை புதிய பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்ற உற்சாகத்தோடு எதிர்கொள். ஏனெனில் உன்னை உருவாக்கும் ஒவ்வொரு படியும் வேதனையை கொடுத்தாலும் அது உன்னை அழகான சிலையாக மாற்றப் போகிறது. தத்துவம் 3. இப்போதே ஆரம்பி. நாளை பற்றி கவலைப்படாதே. இன்று என்ன செய்ய முடியுமோ அதை செய் என்றார் விவேகானந்தர். எஸ்டர்டே என்பது ஒரு உடைந்த குடம். டுமாரோ என்பது இன்னும் பிறக்காத கனவு. ஆனால் பலமுறை நாம் மறக்கும் உண்மை என்ன தெரியுமா? டுடே தான் உன் கையில் உள்ள பொக்கிஷம். உண்மையில் நம்ம மனசு கடந்த கால கவலைகளுக்கும் எதிர்கால பயன்களுக்கும் இடையே சுழலும் சுழல் போல இருக்கிறது. கடந்த கால தவறுகளை நினைத்து புலம்பாமல், நாளைக்கு என்ன நடக்கும் என்று வருத்தப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்க முடியும். ஓவியன் அழகான ஓவியம் வரையும் போது அவன் முழு கவனம் அந்த தூரிகையின் நுனியில்தான் இருக்கும். அதுபோல உங்களது வாழ்க்கையை வடிவமைக்கும் ஒளி உங்கள் கையில்தான் உள்ளது. இப்போ இந்த நிமிடத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஆனால் பலமுறை நம் உடல் ஒரே இடத்தில் இருந்தாலும் மனசு வேறு உலகத்தில் இருக்கும். இப்படியே வாழ்வது என்பது நிழலோடு போராடுவது மாதிரிதான். நீ உண்மையாக உன்னை உருவாக்கணும்னா முதலில் இப்போ இங்கே என்ற மந்திரத்தை பழகணும். உன் மூச்சை கவனிப்பதிலிருந்தும் நீ செய்யும் சிறிய பணியிலிருந்தும் முழு மனதோடு ஈடுபடுபவர்கள்தான் உண்மையான புத்திசாலிகள். கடந்த காலம் உனக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கலாம், எதிர்காலம் உனக்கு நம்பிக்கையை தரலாம். ஆனால் அதற்கான சக்தி இன்று இப்போது செய்திருக்க வேண்டும். அதனால் தேவையில்லாத எண்ணங்களை தள்ளிவிட்டு இந்த தருணத்தை முழுமையாக பயன்படுத்த ஆரம்பி. அதுவே உன்னை முழுமையான மனிதனாக்கும். தத்துவம் 4. உனக்கென்று தனித்தன்மையை உருவாக்கு. விவேகானந்தர் சொல்வார், ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுளாக இருப்பதற்கான சாத்தியம் கொண்டது. உலகத்தில் நீ பிறந்ததன் முக்கிய ரகசியம் தெரியுமா? நீ உனக்குத்தானே தனித்துவமானவன் என்பதுதான். ஆனா நாம் செய்யும் பெரிய பிழை என்னன்னா, நம்மை வேறவர்களோட ஒப்பிட்டு நம்ம மதிப்பை குறைத்து கொள்வது. ஒரு ரோஜா செடி மல்லிகை மாதிரி அழகானதல்லன்னு கவலைப்படாது. அதே மாதிரி சூரியகாந்தி பூ தாமரை மாதிரி அழகானதல்லன்னு மயங்காது. ஏன்? இயற்கையிலுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் தனக்கென தனிச்சிறப்பு அழகு உண்டு. அதேபோல் உங்க வாழ்க்கை பயணமும் கூட அப்படித்தான். ஒரு புத்தகத்தின் முகப்பு மாதிரிதான் நீ பார்க்கும் மற்றவர்களின் வாழ்க்கையும். அவர்களது போராட்டங்கள், பாதைகள், தோல்விகள் என்னவென்று நீ தெரிஞ்சிருக்க முடியாது. ஆனால் நீங்க அவர்களோட ஒப்பிடும்போது உங்கள் உள்ளே இருக்கும் ஆன்மா காயப்படும். நீங்க நினைப்பவர்களுக்கு பொறாமைப்படுவதோ அல்லது உங்களை விட கீழ்நிலையில் இருப்பவர்களை இகழ்வதோ உங்கள் வளர்ச்சிக்கு முழுக்க தடையாகும். உங்கள் போட்டி எப்போதும் நேற்று இருந்த உங்களுடன் தான் இருக்கணும். நேற்று இருந்த உங்களை விட 1% கூடுதலாக முன்னேறினாலும் அதுதான் பெரிய வெற்றி. இந்த உலகில் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான பாதை இருக்கு. உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான வேகம் இருக்கு. வானிலுள்ள சூரியனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் மிஞ்ச முயற்சி செய்வதில்லை. அவர்களுக்கென்று தனி நேரம் உண்டு, தனி ஒளி உண்டு. உங்களுடைய நேரம் வரும்போதுதான் நீங்கள் பளபளப்பாக பிரகாசிப்பீங்க. அதுவரை பிறரை பார்த்து நேரத்தை வீணாக்காமல் உங்கள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்க. தத்துவம் 5. கற்றலே வாழ்வு. படி படி படி, கல்லறை வரை படி என்றார் விவேகானந்தர். வாழ்க்கை ஒரு முடிவில்லா புத்தகம். ஒவ்வொரு நாளும் புதிய பக்கத்தை திருப்பாமல் இருந்தால் உங்க வளர்ச்சி ஓடாத நீரை போல் இருக்கும். இந்த உலகத்தை வெல்ல உதவும் மிகச்சிறந்த மற்றும் கூர்மையான ஆயுதம் உங்கள் அறிவுதான். பலர் பள்ளி படிப்பு முடிந்ததும் படிப்பு முடிந்துவிட்டது என்று நினைப்பாங்க. ஆனா உண்மையான கல்வி என்பது உங்கள் இறுதி சுவாசம் இருக்கும் வரைக்கும் தொடரும். நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு மனிதனின் பல வருட அனுபவத்தை சில மணி நேரங்களில் உங்களுக்கு தருகிறது. கூர்மையான கத்தியை பயன்படுத்தாமல் மரத்தை வெட்டுவது எவ்வளவு கடினமோ அதுபோல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளாத மூளையுடன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்பதும் கடினம்.
அதனால் உன் மூளைக்கு தினமும் ஒரு புதிய சவாலை கொடு. அது புதிய ஒரு மொழியாக இருக்கலாம், புதிய ஒரு கலையாக இருக்கலாம், அல்லது ஒரு மகானின் வாழ்க்கை கதையாக இருக்கலாம். எப்போதும் கற்றுக்கொண்டிருக்கும் மனிதன் ஒருபோதும் மூப்படைவதில்லை. ஏனென்றால் அவன் சிந்தனைகள் எப்போதும் இளமையாகத்தான் இருக்கும். மண்ணுக்குள் இருட்டில் இருக்கும் விதை மண்ணை உடைத்து வெளிவர முயற்சிப்பது போல நீயும் அறிவின் வெளிச்சத்துக்காக அறியாமை என்னும் இருளை கிழித்து முன்னேற வேண்டும். நீங்கள் தேடும் அறிவு உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும், உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். இந்த சமூகத்தில் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதையும் அதுவே நிர்ணயிக்கும். அதனால் கற்றலை நிறுத்தாதீர்கள். வாழ்க்கையின் ரகசியங்கள் தேடலில்தான் மறைந்திருக்கின்றன. தினமும் ஏதாவது புதியதை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களை அறிவுச் சிலையாக மாற்றும். தத்துவம் 6. பொறுமை ஒரு பலம். ஒரு சிறு துளி நீர் கூட தொடர்ந்து விழுந்தால் பெரிய பாறையையும் உடைத்துவிடும் என்று சொன்னார் விவேகானந்தர். விதையை நிலத்தில் போட்ட உடனே பழம் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. அதேபோல் உங்களுடைய முயற்சியின் பலனையும் உடனடியாக பெறுவேன் என்று நினைப்பது தவறு. உண்மையில் பொறுமை என்பது வெறுமனே உட்கார்ந்திருப்பதல்ல. அது உன் இலக்கை நோக்கி பயணிக்கும் போது காட்டும் ஒரு வீரமான காத்திருப்பு. ஓர் சிற்பி ஒரு பெரிய கல்லை செதுக்க பல ஆயிரம் முறை உளியால் அடிக்க வேண்டியிருக்கும். அந்த கல் முதல் முறையில் உடைந்து போகாது. 5வது முறையிலும் மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவன் தொடர்ந்து அடிக்க வேண்டும். 1000வது முறை அடித்தபோதுதான் அந்த கல் உடைந்து ஒரு அழகான சிலையாக மாறும். அந்த 1000வது முறைக்கு முன்பு செய்த 999 முயற்சிகளும் வீணில்லை. அவையெல்லாம் அந்த இறுதி வெற்றிக்கான அடித்தளமே என்று புரிந்துகொள். உன் வாழ்க்கையிலும் நீ செய்யும் முயற்சிகள் தோல்விகளாக தெரிந்திருக்கலாம். உன் வளர்ச்சி மற்றவர்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஆனாலும் நினைவில் வையுங்கள், வேர்கள் நிலத்தில் உறுதியாக பதிந்திருப்பதால் தான் மரம் ஒரு நாள் ஆகாயத்தை நோக்கி உயரும். வேகமாக செய்ய முயற்சித்தால் அழிவு ஏற்படும். ஆனால் பொறுமை வைத்தால் உன் பாதை தெளிவாகும். இந்த உலகம் வேகமாக நகர்ந்தாலும் இயற்கையின் விதிகள் மாறுவதில்லை. ஒரு கர்ப்பம் குழந்தையாக உருவாக 10 மாதங்களாவது போல பெரிய வெற்றி வரவும் நேரம் எடுக்கும். தோல்விகள் மற்றும் தடைகள் வந்தாலும் சோர்வடையாதே. இதுவும் கடந்து போகும் என்ற மனப்பான்மையோடு பொறுமையாக காத்திரு. பொறுமை உள்ளவர்கள் என்ன இழப்பு ஏற்பட்டாலும் கடைசியில் பெரிய வெற்றியை அடைவார்கள். உனக்கான நேரம் சீக்கிரம் வரும். அதுவரை உன் முயற்சியின் வேகம் குறைய விடாதே. தத்துவம் 7. தைரியமாக இரு, பயத்தை விடு. இந்த உலகத்தில் பயப்பட எதுவும் இல்லை. எல்லாம் நம்முடைய சொந்த பலத்தில்தான் இருக்கிறது என்று முழங்கினார் விவேகானந்தர். அழகான சிலை உருவாக்க வேண்டுமானால் கல்லில் விழும் ஒவ்வொரு அடியும் வலியை ஏற்படுத்தும். ஆனால் அந்த அடிகள்தான் கல்லில் தேவையில்லாத பகுதிகளை களைந்து அதிலிருந்து மறைந்துள்ள அருமையான உருவத்தை வெளிக்காட்டும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் தோல்விகளும் அவமானங்களும் தடைகளும் உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன்னை வடிவமைக்க வந்திருக்கின்றன. வெற்றிதான் குறிக்கோள் என்றால் தோல்வி அந்த குறிக்கோளுக்கு செல்லும் வழியில் கிடைக்கும் பாடம்தான். ஒரு தோல்வி வந்தால் அதை ஆழமாக ஆராய்ந்து பார். என்ன பிழை, என்ன காரணம், என் பலவீனம் என்ன என்று சிந்தித்து அதை சரி செய்ய வேண்டும். அதுவே உன்னை வடிவமைப்பது. ஆயுதம் செய்யும் கொல்லனின் அடிகள் வலுவாக இல்லை என்றால் இரும்பு ஆயுதமாக மாறாது. கடுமையான சவால்கள் தான் உன் குணத்தை வலுப்படுத்தும். உன்னை வடிவமைக்கும் போது பிறர் விமர்சிக்கலாம், மறுக்கலாம். அவற்றை பகையாக எடுத்துக்கொள்ளாமல் பாடமாக எடுத்துக்கொள். ஒவ்வொரு முறையும் நீ விழும்போதும் புதிய அனுபவத்துடன் புதிய கவனத்துடன் எழுந்திடு. உன்னை உருவாக்க முயற்சிக்கும் இந்த தோல்விகள் உன்னை அழிக்காது. பதிலாக உன்னை முழுமையான மனிதனாக மாற்றும். தத்துவம் 8. ஒவ்வொரு நிமிடமும் விலைமதிப்பற்றது. நேரத்தை வீணடிப்பது என்பது வாழ்க்கையை வீணடிப்பதாகும் என்றார் விவேகானந்தர். நேரம் ஓடும் நதி போன்றது. யாரும் அதை நிறுத்த முடியாது. ஆனால் அந்த நதியில் நாம் எந்த படகில் பயணிக்கிறோம் என்பது நம்மை பொறுத்தது. உன்னை உருவாக்கும் பயணத்தில் நேரம் என்பது வெறும் கடந்து போகும் நிமிடங்கள் அல்ல. அது நீ செய்கிற மிக உயர்ந்த முதலீடு. உலகில் ஒவ்வொருவருக்கும் சமமாக வழங்கப்படும் ஒரே செல்வம்தான் நேரம். வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் உள்ள வித்தியாசமே அவர்களின் 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. தேவையில்லாத பொழுதுபோக்குகளுக்கும் அர்த்தமற்ற உரையாடல்களுக்கும் நேரத்தை செலவிடுவது உன் சிலையை உருவாக்க பயன்படுத்த வேண்டிய உளியை தரையில் கொத்துவது போலதான். அதற்கு பதிலாக
ஒவ்வொரு நாளும் புதியதை கற்றுக்கொள்ளவும் உன் திறமைகளை மேம்படுத்தவும் நேரத்தை ஒதுக்கினால் நீ ஒரு அதிசயமான சிற்பமாக உருவெழுவாய். நாளை பார்த்து கொள்ளலாம் என விட்டு வைக்கும் பழக்கம் உன் சுய அழிவிற்கு வழிவகுக்கும். நேர மேலாண்மை என்பது கடிகாரத்தை பார்த்து இருப்பதல்ல, அது உன் முன்னுரிமைகளை சரியாக அமைப்பதுதான். உன்னை முன்னேற்றக்கூடிய விஷயங்களுக்கு அதிக நேரம் கொடு. ஒவ்வொரு நிமிடமும் நீ உன்னை மேம்படுத்த செலவிடுவது எதிர்காலத்தில் வெற்றி மற்றும் புகழ் வடிவத்தில் திரும்பி வரும். நேரத்தை மதிக்கும் மனிதர்களைத்தான் மதிக்கும். ஆகவே ஒவ்வொரு வினாடியையும் உன்னை மேம்படுத்த பயன்படுத்து. தத்துவம் 9. உன்னுடன் மட்டும் போட்டியிடு. உன்னை தவிர வேறு யாருக்கும் நீ குறைந்தவன் அல்ல என்றார் விவேகானந்தர். இந்த உலகம் ஒரு பெரிய களம் போன்றது. எல்லோரும் வெவ்வேறு திறமைகளுடனும் வெவ்வேறு வேகங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அடிக்கடி செய்யும் பிழை என்னவென்றால், உங்களுடைய வேகத்தை அடுத்தவரின் தூரத்துடன் ஒப்பிடுவது. நீ வேறொருவரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படும் போது அல்லது உன்னை விட கீழ்நிலையில் இருப்பவர்களை பார்த்து பெருமைப்படும் போது இரண்டுமே உன்னை உருவாக்கும் செயல்முறையை நிறுத்திவிடும். உன் வாழ்க்கை என்பது தனித்துவம் வாய்ந்தது. அது வேறொருவரின் வாழ்க்கை போல இருக்க வேண்டியதில்லை. உண்மையான வளர்ச்சி என்றால் இன்று நீ நேற்று இருந்த உன்னை விட ஒரு படி முன்னேறி இருக்க வேண்டும் என்பதே அர்த்தம். நேற்று தெரியாததை இன்று தெரிந்து கொண்டால், நேற்று செய்த தவறை இன்று திருத்தினால் நீ சரியான பாதையில் செல்கிறாய். வேறொருவரின் கையில் இருக்கும் விளக்கை பார்த்து ஏங்குவதற்கு பதிலாக உன் கையில் இருக்கும் விளக்கை பிரகாசமாக்குவதில் கவனம் செலுத்து. ஒவ்வொரு பூவும் மலர்வதற்கு வெவ்வேறு நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய நேரம் இருக்கிறது. மற்றவர்கள் உன்னை விட வேகமாக முன்னேறுகிறார்கள் என தோன்றினாலும் உன் கடின உழைப்பிலும் நேர்மையிலும் உறுதியுடன் இரு. உன்னை நீ வடிவமைக்கும் போது போட்டி ஒரே ஒருவரிடம் மட்டும் இருக்கட்டும். அது நேற்று இருந்த நீதான். உன்னை மிஞ்ச நினைத்தால் நீ இன்னும் சிறந்த மனிதனாக மாறுவாய். உன்னுடன் நடக்கும் இந்த போராட்டத்தில் தினமும் வெற்றி பெறு. அதுவே உன்னை பெரிய உயரங்களுக்கு கொண்டு சேர்க்கும். தத்துவம் 10. கொடுப்பதிலேயே பெரும் பலன். 100 பேருக்கு உதவி செய், அப்போது நீ ஒரு மகானாக மாறுவாய் என்று சொன்னார் விவேகானந்தர். ஒரு சிற்பி அழகான சிலையை உருவாக்கும் போது அவன் முழு மனதையும் அதில் செலுத்துவான். ஆனால் அந்த சிலை முழுமையடைந்ததும் அதை பார்ப்பவர்களின் மனதில் அது இன்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவன் நோக்கம். அதுபோல நீ உன்னை வடிவமைத்துக் கொள்ளும் பயணத்தில் உன் வளர்ச்சியை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும். உன்னிடமுள்ள அறிவை, அனுபவத்தை, உதவியை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதுதான் நீ முழுமையடைகிறாய். உனக்கு கிடைத்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தால் அந்த வெளிச்சம் குறைவதில்லை, மாறாக பல மடங்கு அதிகரிக்கும். விவேகானந்தரே தனது ஞானத்தை உலகம் முழுவதும் பகிர்ந்ததால்தான் இன்று நாம் அவரை நாயகராக போற்றுகிறோம். உங்கள் வெற்றி உங்களுடன் மட்டும் நின்றுவிடக்கூடாது. உங்களால் முடிந்த உதவியை உங்கள் குடும்பத்திற்கும், நண்பர்களுக்கும், சமூகத்திற்கும் செய்யுங்கள். ஒரு சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். அது உங்களுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரும். உங்களை நீங்கள் தகுதியுள்ளவராக மாற்றிக்கொள்ள இந்த 10 தத்துவங்களும் வழிகாட்டியாக இருக்கும். சுவாமி விவேகானந்தரின் இந்த பொன்மொழிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. ஒவ்வொரு தத்துவத்தையும் உங்கள் வாழ்க்கையில் புகுத்தி பாருங்கள். மாற்றம் உடனே தெரியாமல் போகலாம், ஆனால் பொறுமையாக இருங்கள். ஒரு சிற்பி தனது உளியால் கல்லை வடிப்பது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையை வடிவமையுங்கள். உங்கள் வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை நீங்களே தேர்ந்தெடுங்கள். மற்றவர்களை சார்ந்தே இருக்காதீர்கள். சுய ஒழுக்கம், நம்பிக்கை, இப்போதே செயல்படுதல், தனித்தன்மை, கற்றல், பொறுமை, தைரியம், நேரத்தை மதித்தல், தன்னுடன் போட்டியிடுதல், மற்றவர்களுக்கு கொடுத்தல், இந்த 10 தத்துவங்களும் உங்களை ஒரு சிறந்த, தகுதியான மனிதனாக மாற்றும். இந்த பயணத்தை முழு மனதோடு ரசியுங்கள். நீங்கள் முழுமையான அழகான சிலையாக மாறுவது உறுதி. இந்த வீடியோ உங்களது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். உங்களது கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.